வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ராஜா வந்துட்டு சாமி ஆடினாரு. எல்லாரும் வந்துட்டு குறி கேக்குறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம குடும்பத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, பெசாப்ல நம்ம போயிட்டு கேட்டா என்ன அப்படின்னு. பரமேஸ்வரி நேரா அவர்கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா உனக்கே தெரியும், 30 வருஷமா என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது உனக்கு தெரியும். இது மாதிரி என் குடும்பம் எப்பதான் ஒண்ணு சேரும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு தாயி, உன் மேல எந்தவித தப்புமே இல்ல. மூணாவது ஒருத்தன் பண்ண ஒரு அநியாயம் தான் உன் மேல பழி விழுந்து கிடக்கு. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அந்த உண்மை வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா எப்படியா உண்மை வெளியில வரும்? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் பேத்தியால ஒரு பேத்தி கண்டிப்பா உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பா. அவகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. அவ கண்டிப்பா அத பார்த்தா அப்படின்னா உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இத கேட்டதும் பாட்டிக்கு குழப்பமா இருக்கு. ஐயா என்னையா சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ கவலைப்படாதா, உன் மருமகளும் உன்னை ஏத்துப்பா. இதை கேட்டதும் பரமேஸ்வரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தரா போயிட்டு அவர்கிட்ட குறி கேக்குறாங்க. எல்லாரும் கேட்டு முடிச்சதோட அவரு மலையேறாரு. எல்லாரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப ராஜா வந்துட்டு பழைய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து நிக்கிறாரு. அப்ப ராஜா நேரா பாட்டிய பார்த்து, அம்மா நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது கேட்டீங்களாமா? ஐயா ஏதாவது சொன்னாரா? பாட்டி சொல்றாங்க, ஐயா ஏதோ உன் பொண்ணுங்களாலதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது அப்படின்னு ஐயா சொன்னாரு. ஆனா அது என்னன்னே எனக்கு சரியா புரியலையா. அதுக்கு ராஜா சொல்றாரு, அப்படியாமா? ஆனா நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு அவரு சொன்னாருல்ல, அது போதுமா? கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாயா, எனக்கும் நம்பிக்கை இருக்கியா, நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறோம், அங்க ஈஸ்வரி வேற தனியா இருப்பா அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, சரியா அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி அங்க உட்காந்துருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததோட ஈஸ்வரி கேக்குறாங்க, கோவில் பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா கோவில் பூஜை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. நாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பார்த்தோம். அப்பா சாமி ஆடுறத பார்த்தா ரொம்பவே வியப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமாமா ஈஸ்வரி, எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் நான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி வந்ததும் நம்ம ரேவதி நேரா வில்லிய பார்த்து, சித்தி நீங்க எங்க தான் சித்தி போனீங்க? எங்க கூட வந்தது தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்க ஏது ஆனீங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, தெரியாதுமா, எப்படிமா தெரியும்? உன் பாட்டி தானே உன் கண்ணு முன்னாடி நின்றுப்பாங்க, என்ன எப்படி தெரியும்? நான் அங்கதான் நின்னேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அப்படியா சித்தி? ஆனா உங்களை பார்க்கவே இல்லை, அதுக்கு தான் சித்தி கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, கண்டிப்பா சித்தியோட பிளான் ஏதோ ஒர்க் அவுட் ஆகல, அதான் சித்தி இப்படி வெறுப்பா பேசிட்டு போறாங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாருமே அந்த கும்பாபிஷேகத்தை அந்த சாமி ஆடினதை நல்லபடியா பார்த்துட்டு வந்தீங்கல்ல, நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரோஹிணி இருக்காங்கல்ல, அம்மா நான் நிறையவே ஃபோட்டோ எடுத்தம்மா அப்படின்னு ஃபோனை காமிக்கிறாங்க. ஃபோனை பார்த்ததும் ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன இது ஃபோன் புதுசாக இருக்க மாதிரி தெரியுது? அதுக்கு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா இது அவர் எனக்கு புதுசாக இப்போ வாங்கி கொடுத்த ஃபோன்மா, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ஃபோட்டோலாம் ரொம்ப சூப்பராக எடுக்குதுமா. இது கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, ரொம்ப சூப்பராக ஃபோட்டோ எடுக்குதா, அதுவும் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துருது, சும்மாவா, பாராட்டி தான் பேசுவா அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, சரிம்மா பாருங்க, அவரு எவ்வளோ ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. அப்போ ரோகு சொல்கிறாங்க, அம்மா அதோட நாங்கள் கோவிலில் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், இன்னும் நாங்கள் கூட பார்க்கல பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்வைப் பண்ணும் பொழுது ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோ வந்துட்டு சண்முகத்தோட போட்டோ. அதை பார்த்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, இது அந்த ஏட்டு சண்முகத்தோட போட்டோ தானே? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஆமாம்மா, அவரோட போட்டோ தான். ஆனா இந்த போன்ல எப்படி? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஸ்வைப் பண்றாங்க. ஸ்வைப் பண்ண பண்ண சண்முகத்தோட போட்டோ நிறையவே வருது. அதையெல்லாம் பார்த்ததோட ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன இது, இதுல ஒரே சண்முகத்தோட போட்டோவா இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம மயில் வராரு அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரோகிணி நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க இது, எனக்கு புதுசா ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இந்த ஃபோன்ல பார்க்கும் பொழுது எல்லாமே சண்முகத்தோட போட்டோவா இருக்கு, என்னங்க இது, இது யாரோட ஃபோன், சண்முகத்தோட ஃபோனா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன இது, சண்முகத்தோட ஃபோனா? இல்ல ரோகு, நான் கடையில வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ரோகு கேட்குறாங்க, என்னங்க நீங்க புது ஃபோனா வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல செகண்ட் ஹேண்ட் ஃபோனா வாங்கிட்டு வந்தீங்களா? அப்போ அவர் சொல்றாரு, ரோகு என்கிட்ட பணம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதான் செகண்ட் ஹேண்ட் ஃபோனாக வாங்கிட்டு வந்தேன். அப்போ ரோகு சொல்கிறாங்க, என்னங்க இது இறந்தாரு ஏட்டு அவரோட ஃபோனுங்க. இதை கேட்டதும் மயில அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ரோகு சொல்கிற? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க, இதில் அவரோட ஃபோட்டோ எல்லாமே இருக்கு பாருங்களேன் அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, இந்த ஃபோன் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு? இந்த ஃபோன் தான் நான் கடையிலேருந்து வாங்கி கொண்டாந்து வச்சுருந்தேன், வீட்டுக்குள்ளேருந்து காணாமல் போனது இந்த ஃபோன் தான். அப்போ மயில் சொல்கிறாரு, அத்தை இந்த ஃபோன் நான் கடையிலேருந்து வாங்கினத, அப்போ யாரோ வீட்டுக்குள்ளேருந்து ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொண்டு போய் விற்றுருக்காங்க, எனக்கு இது தெரியாமல் நான் அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்திருக்கத்த அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி ஃபோனை கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அப்போ ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ மயில என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபோனை தானே நானும் சகலையும் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் இது என் பொண்டாட்டி கையிலே இருந்திருக்கே, சரி நம்ம நேராக ஃபோன் அடித்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோ செங்கல் சூளையில் இருக்கார். ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இவர் சொல்கிறாரு, சகலை ரொம்ப நாளாக நம்ம ஒரு ஃபோனை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அது இத்தனை நாளும் நம்ம கையில் தான் இருந்திருக்கு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னங்க சொல்கிறீங்க, நம்ம கையில் இருந்துச்சா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் சகலை, அந்த ஃபோன் இத்தனை நாளும் நம்ம கையில் தான் இருந்திருக்கு. இது மாதிரி ரோகு இருக்கால, அவளுக்கு கடையிலேருந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன், அந்த ஃபோன் தான் அந்த சண்முகத்தோட ஃபோனு, யாரோ கொண்டு போய் அந்த ஃபோனை கடையில் விற்றுருக்காங்க, அது தெரியாமல் நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சரி ஓகே, அந்த ஃபோன் இப்போ யார் கையில் இருக்குது? அவர் சொல்கிறாரு, அந்த ஃபோன் இப்போ அத்தையோட கைக்கு வந்துருச்சு, அத்தை அந்த ஃபோனை கொடுப்பாங்களா? இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேராக கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அந்த சண்முகம் இருக்கும் பொழுது செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தான். அப்ப அந்த செல்போன்ல ஏதோ இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த போன் உங்க கையில இருக்காத்த? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, என் கையில தான் இருக்கு. அப்படி இந்த போன்ல சண்முகம் என்னத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னு தெரியல, அதான் நான் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சண்முகம் அதுல என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு தெரியல, நானும் இனிமேதான் பார்க்கணும், என்கிட்ட ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? உடனே ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த போனை வாங்கி பாக்குறாரு. அப்போ அந்த போன்ல நிறைய வீடியோ இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல சண்முகம் இருட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோ வந்துட்டு அந்த வீடியோவை ஆன் பண்றாரு. அந்த வீடியோல சண்முகம் வந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டே பேசியிருக்காரு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இந்த வீடியோல சண்முகம் ரொம்பவே பயந்துகிட்டு பேசியிருக்காருத்த, அப்படி எதுக்காக பயந்துகிட்டு பேசுறாரு அப்படின்னு தெரியல, பாப்பந்த அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்ப அதுல சண்முகம் அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம் முத்துவேல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி, நம்ம ஈஸ்வரிக்கும் அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள இது எல்லாமே உண்மையா மாப்பிள்ள, சண்முகம் சொல்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த விஷயத்த அவர் அன்னைக்கு சொல்றதுக்காக தான் மண்டபத்துக்கு ஓடோடி வந்திருக்காரு,
ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த முத்துவாதான் இருக்கணும் அத்தை. அப்ப இத்தனை நாளும் இவ்வளவு பெரிய ரகசியம் மறைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு காரணம் கூட தெரியாம இத்தனை வருஷமா இருந்திருக்கோம். இப்போ என்னத்த பண்றது? ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு வருஷமா தப்பே பண்ணாத ஒருத்தவன் மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப மோசமா அவமானப்படுத்தி பேசிருக்கேன். இதெல்லாம் எந்த வகையில நான் சரிகட்ட முடியும்? பரமேஸ்வரி பாட்டி கிட்ட போயிட்டு என்னால மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கஷ்டத்தோட பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, என்னைக்குமே பாட்டி உங்க மேல கோவமா இருந்ததே கிடையாது. எப்பவுமே அவங்க உங்களை ஒரு தன்னோட சொந்த மருமகளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே உங்களை ஒரு வெறுப்போட பேசினதே கிடையாது. நீங்க இப்ப கூட போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா பாட்டி பேசுவாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இப்பவே குடும்பத்துல உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா எல்லாரையும் வர சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இத்தனை வருஷமா என் அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி அப்படின்னு நினைச்சு பாட்டிய, என் அத்தைய ரொம்ப மோசமா பேசிட்டேன், அவமானமா திட்டிட்டேன். ஆனா இப்பதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. இது எதுக்குமே காரணம் அந்த பரமேஸ்வரி கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் முத்து அப்படிங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, பாட்டி கிட்ட போயிட்டு இப்பவே மன்னிப்பு கேட்கலாம், வாங்கம்மா அப்படின்னு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு அக்கா, இங்க என்ன நடக்குது? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இங்க பாருக்கா, இதெல்லாம் உன்னை சுத்தி நடக்கிற சூழ்ச்சி. எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க, சதி பண்றாங்க. அது தெரியாம நீ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கா, இதெல்லாம் சரியில்லை. நீ அவங்க சொல்றத நம்பாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, தயவு செஞ்சு அமைதியாயிரு. ஒருத்தவங்கள நான் அந்த அளவுக்கு மோசமா பேசிருக்கேன். ஆனா இது எதுக்குமே காரணம் அவங்க இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. நான் ரொம்ப மோசமா பேசியிருக்கேன் அவங்கள. நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அந்த குடும்பம் மட்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கோ இல்ல ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கோ முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, அப்ப நீங்க பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நான் கண்டிப்பா மன்னிப்பு கேக்குறதா முடிவு பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரித்த, வாங்கத்த, எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா அந்த பரமேஸ்வரியோட வீட்டுக்கு தான் போறாங்க. பரமேஸ்வரி எல்லாரும் வரத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ஈஸ்வரி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காளே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி, அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னையா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, சிவகாமியோட பாட்டியோட இறப்புக்கு காரணம் நீங்க இல்ல அப்படிங்கிறத அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியா ஐயா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, என் அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு நான் உங்க மேல ரொம்பவே மோசமா என்னோட கோபத்தை காட்டிட்டேன். நான் அது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நான் பண்ணது ரொம்பவே தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, என்னம்மா இப்படி பேசுற? நீ என்னோட மருமகம்மா. நான் என்னைக்குமே உன் மேல எந்த வகையிலையும் கோவப்பட மாட்டேன். இங்க பாரு, இது வரைக்கும் எல்லாமே நடந்ததாவே இருக்கட்டும். நீ அதை பத்தி இனிமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோட உடனே அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த அளவுக்கு நீங்க என் மேல பாசமா இருக்கீங்க, ஆனா உங்க மேல நான் இப்படி வெறுப்ப கொட்டிக்கிட்டு இருந்துட்டேனே அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க ஈஸ்வரி. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.